எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து இந்த ஆமோல் கட்டுக்கு வந்து ஒரு ஆமோல் கட் கொடுத்து ஒரு டிசைனர் பிளவுஸ்க்கு வந்து பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த பேட்டர்னை வச்சு கிளாத் எப்படி கட் பண்ணணும், சீம் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும், அதை எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து நான் பேக் பார்ட்டுக்கு எப்படி வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும், கிளாத் எப்படி கட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நம்மளோட பேக் ஓப்பன் பிளவுஸ். ஓகே, ஊப்பட்டி ஐப்பட்டி வந்து பேக் சைடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளவுஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு வந்து நான் கிளாத் கட் பண்ணும் போதுமே எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட பேட்டர்ன் பேப்பரை வச்சு நான் வந்து இதை வந்து கட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம தனியாக வந்து கிளாத் வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் கிளாத் கட் பண்ணும் போதுமே எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் பேப்பரை வச்சு நான் வந்து இதை கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எப்படி சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கும் எந்த சைடும் வந்து ஃபோல்டிங் இருக்கக்கூடாது. இந்த பீஸுக்கும் எந்த சைடும் ஃபோல்டிங் இருக்கக்கூடாது. இதுக்கும் வந்து எந்த சைடும் ஃபோல்டிங் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கும் 2 கிளாத்து, இதுக்கும் 2 கிளாத்து. முதல்ல இந்த பீஸ்க்கு எப்படி சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சைடில் இந்த ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு வந்து 2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட் சைடு வந்து 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த பீஸையும் இதையும் வந்து அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்காக இந்த சைடு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு. எதுக்காக நான் கீழே 1/2 இன்ச் கொடுக்குறேன்னா, இதை வந்து லைனிங் கொடுத்து நான் அடித்து திருப்பிடுவேன். அதனால நான் வந்து 1/2 இன்ச் வந்து நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த பீஸ்க்கு வந்து எப்படி சீம் அலவன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இது பார்க்கலாம். இதுக்கும் ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வந்து மடிச்சு போடுறோம். எந்த சைடும் ஃபோல்டிங் இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த சைடு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஏன்னா இந்த பீஸும் ஒன்றா வச்சு நம்ம தப்போம் இல்லை, அதுக்காக இங்கே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இங்கே மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு, ஆர்மோல் சைடு வந்து 1/2 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுத்து நம்ம இந்த 2 பீஸ்க்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். இப்போ வந்து நம்ம லைனிங் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே இந்த டிசைன் போட்டிருக்குல்ல, இது வந்து நம்ம மெயின் கிளாத்து. இந்த டிசைன் கிளாத்துக்கு அடியில் வந்து கொஞ்சம் பிளெயினாக தெரியுது பாருங்க, இது வந்து நம்மளோட லைனிங் கிளாத்து. ஓகே, இது எல்லா பீஸ் கடியிலையும் நான் லைனிங் கிளாத் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது நம்மளோட மெயின் கிளாத்து. இந்த மெயின் கிளாத்தை காட்டிலும் எல்லா சைடுமே வந்து லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். எல்லா பீஸுக்குமே மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து அதிகமாக வச்சு கட் பண்ணணும். இப்போ பார்த்தாவே தெரியும், இந்த டிசைன் இருக்கிறத விட இந்த பிளெயினாக இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேவா? இதுலேயும் அப்படி தான் இருக்கும், இதுலேயும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது சேம் கலராக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ கான்செப்ட் என்னன்னா, மெயின் கிளாத்தை விட இந்த லைனிங் கிளாத்து எல்லா பீஸுக்குமே வந்து எல்லா சைடும் அதிகமாக வச்சு கட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், லைனிங் கிளாத் எப்படி கட் பண்ணணும், மெயின் கிளாத் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து சீம் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ்க்கு நான் முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பீஸ்க்கு ஒரு ஃபோல்டிங்கான கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கணும், மற்ற எல்லா சைடுமே வந்து ஃபோல்டிங் கிடையாது. ஓகே, பாருங்க, இப்படி வந்து ஒரு கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த சைடு மட்டும் ஃபோல்டிங் இருக்கணும். இந்த கிளாத்துக்கு வந்து 2மே வந்து ஃபோல்டிங் இல்லாத கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க. எந்த சைடும் இதுக்கு ஃபோல்டிங் கிடையாது இந்த பீஸ்க்கு. சரியா? இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டுட்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, கீழே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இங்கே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இந்த நெக் இருக்குல்ல, இங்கே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, இந்த பார்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பீஸ்க்கு வந்து அதே மாதிரி
இங்க வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச், ஆர்மோல் சைடு 1/2 இன்ச், சைடில் இங்க 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். இது நான் ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்ட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து லைனிங் கிளாத் எப்படி கட் பண்றது நான் சொல்றேன். இதுக்கும் வந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம மெயின் கிளாத்தை விட எல்லா சைடும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணணும். லைனிங் கிளாத் கட் பண்ணுறதே வந்து மெயின் கிளாத்தை விட எல்லா சைடுமே அதிகமாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பூ போட்ட டிசைன் இருக்குல்ல, இந்த கிளாத்தை விட இந்த பிளெயினாக இருக்கு பாருங்க உள்ள லைனிங்கு, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அப்படிதான், கலர் சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பாருங்க, இது வந்து லைனிங்கு, இது வந்து மெயின் கிளாத்து, இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ லைனிங் கிளாத் வந்து இந்த மெயின் கிளாத்தை விட எல்லா சைடும் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா நான் நம்மளோட ஆல்ரெடி பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து ஸ்லீவ் வந்து கொடுக்க போகிறதில்ல, இது ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுவீங்களோ ஒரு ப்ளவுஸ்க்கு, அதே மாதிரி தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஸ்லீவ் வைக்க போகிறதில்ல. ஓகே, இப்போ வந்து பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது எப்படி நான் பண்றனோ அதே மாதிரி நீங்க இந்த பார்ட்டை வந்து தைக்கணும். ஓகே, அதனால இந்த பார்ட்டை வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். இதை மட்டும் வந்து நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம், இது நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம், ரெண்டும் வந்து இப்படி ஒன்னா பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த பீஸ்லயும் வந்து லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம், மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம், இப்படி ரெண்டும் வந்து ஒன்னா பார்த்த மாதிரி இப்படி வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டிச்சை இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து ஓரமாகவே வந்து இந்த மெயின் கிளாத்தோட ஓரமாகவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து தைக்காம விட போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த தைக்காத விட்டுருக்கிற வழியை நம்ம உள்டாவாக திருப்ப போகிறோம். சரியா? இந்த கிளாத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டிச்சை இந்த ஓரத்தில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து மெயின் கிளாத்தோட ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த ஓரத்தில் தையல் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து இது ரெண்டுத்தையும் வந்து தச்சு உள்டாவாக திருப்பி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா?
இப்போ வந்து இந்த சைடு நம்ம தைக்காம விட்டுருக்கோம், அதே மாதிரி இந்த சைடு நம்ம தைக்காம விட்டுருக்கோம். இந்த தைக்காம விட்ட சைடு நம்ம உல்டாவா திருப்பணும். அதுக்கு முன்னாடி நாச் கொடுக்கணும். நான் சொல்ல மறந்துட்டுனா கூட நீங்க கம்பல்சரி வந்து இந்த மாதிரி கர்வ் இடத்துல வந்து நல்லா வந்து நாச் கொடுக்கணும். ஓகே, நாச் கொடுத்துட்டு எல்லா சைடும் நல்லா நீட்டா வந்து திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது அப்படியே வந்து இந்த ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம்ல இந்த சைடு இப்படி உல்டாவா திருப்பி நல்லா வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கலாம் இதை. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு இதை உல்டாவா திருப்பணும். இப்போ இந்த சைடு தைக்காம இருக்கும்ல இதை வந்து இந்த சைடு இப்போ வந்து இப்படி உல்டாவா திருப்பி நல்லா நீட்டா வந்து இதை அயன் வந்து பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸுமே வந்து அடிச்சு உல்டாவா திருப்பி நல்லா நீட்டா வந்து ஒரு அயன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து இப்படி பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா ஊப்பட்டி ஐப்பட்டிக்காக 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல அந்த 2 இன்ச்சை வந்து நம்ம இப்படி மடிச்சு ஃபுல்லாக வந்து இப்படி ஒரு ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டாட் இருக்குல்ல பேக் சைட் டாட்டு அந்த டாட்டை வந்து நம்ம இப்படி வந்து பிடிக்க போகிறோம். ஓகே, இப்படி பிடிச்சிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீஸ் இருக்குல்ல இந்த பீஸை இந்த பீஸ் மேலே இப்படி வச்சு ஓரத்துலேயே வைக்கணும். நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதுக்கு மட்டும்தான் வைக்கணும். தாசி உள்ளே வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப தாசி வந்துடும். ஓகே, இப்போ இந்த பீஸ் இது மேலே வச்சு அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு இங்கே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இங்கே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அடித்து திருப்ப நம்ம வந்து ஓரத்துலேயே அடிச்சிருந்தாலே வந்து ஒரு 1 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து போயிடும் இதுலேயும். அப்போ இதில் 0.4 சீம் அலவன்ஸ் இருக்கும், இதில் 0.4 சீம் அலவன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 0.4 சீம் அலவன்ஸுக்கு தான் வந்து நீங்கள் இதை இது மேலே வச்சு தைக்கணும். ரொம்ப இப்படி உள்ளே வச்சு தாராளமாக தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக லைனிங்கையும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து ஓரத்துலேயே எதுக்காக ஸ்டிச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி உங்களுக்கு வந்து ஓரத்தில் பண்ண முடியலன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம 0.4 தான் வந்து சீம் அலவன்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இப்படி வச்சு அந்த 0.4 இருக்குல்ல அதுக்கு தான் வந்து வச்சு இப்படி வச்சு நம்ம தைக்கணும். ஓகே, இப்படி வந்து நம்ம தச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு லேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இந்த தச்சோம்ல இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக இப்படி வந்து வச்சு நீங்கள் லேஸ் எதுனா இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே,
ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேக் பார்ட்டோட ஒரு சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து லைனிங் வந்து வச்சு அடித்து திருப்பணும், அதுக்கப்புறம் இந்த 2 இன்ச்சை வந்து மடித்தோம், அதுக்கப்புறம் டாட் பிடிச்சோம், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டை வந்து இந்த பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணி லேஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சிம்பிள். பட் ஆனால் நீங்கள் இதை வேர் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இந்த கலர்ஸில் வந்து பண்ணிவிட்டு சிம்பிள் லேஸ் வச்சு நான் இதை உங்களுக்கு பண்ணியிருக்கேன். பட் இது நான் வந்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்னும் கூட எஃபர்ட் போட்டு இன்னும் சூப்பராக பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும் இல்லை, அதனால தான் சிம்பிளாக வந்து சின்ன லேஸ் சின்னதாக கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் வந்து டீப்பாக நல்ல குவாலிட்டியான கிளாத்து கலர் வந்து இன்னும் நல்ல கலர், அதுக்கப்புறம் இந்த லேஸ் இதெல்லாம் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆமோல் சைடு மட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக ரவுண்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த பார்த்து எப்படி தைச்சோமோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பார்த்து தைங்க. சேம் தான். அந்த 2 இன்ச்சை மடித்து தைக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு டாட் பிடிக்க போகிறீங்க. இது எப்படி பண்ணமோ அக்யூரேட்டாக வந்து நீங்கள் பேக் பார்ட்டோட இன்னொரு சைடு வந்து பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2 பீஸை வந்து நம்ம பேக் சைடு எப்படி தைச்சோம் அதே மாதிரி தான். அடியில் லைனிங் இருக்குது, மேலே வந்து மெயின் கிளாத் இருக்குது. ஸ்டிச்சை இங்கே ஸ்டார்ட் பண்ணி மெயின் கிளாத்தோட ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வந்து அப்படியே இப்படி வந்து ஸ்டிச்சை இங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, என்னென்னா உள்டாவாக திருப்புறதுக்காக. அதே மாதிரி இங்கே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த சைடு ஸ்டிச்சு போடக்கூடாது, இந்த சைடு உள்டாவாக அதை வந்து நம்ம திருப்பிப்போம். ஓகே, ஓரத்திலே தான் ஸ்டிச் போடணும், ரொம்ப வந்து சீம் அலவன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ இதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிச்சை இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் இங்கே இப்படி தச்சுட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படியே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த பீஸ்க்கு இந்த ஓரத்தில் பண்ணக்கூடாது, இந்த பீஸ்க்கு இதில், அதே மாதிரி இந்த பீஸ்க்கு இந்த 2 ஓரத்துலையும் பண்ணக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே உல்டாவாக திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கலாம். வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணோம்ல இங்கிருந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இதை மட்டும் நாச் கொடுத்து நம்ம அப்படியே வந்து இதை திருப்பிக்கலாம். திருப்பி நல்லா வந்து நீட்டாக வந்து ஒரு அயன் பண்ணிக்கோங்க.
இதை உள்டாவா திருப்பி அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து லைனிங்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிட்டு நல்லா வந்து நீட்டாக வந்து ஒரு அயன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு டாட் வந்து பிடிக்கணும் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா நம்மளோட 2 டாட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக பிடிக்கணும். ஓகே, நான் இப்போ ஸ்டிச் பண்ணுவேன், அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுவும் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இப்போ இதில் வந்து கிராஸாக பிடிக்கணும். ஸ்லீவ் இந்த கர்வ் வந்து நம்ம பேக்குக்கு எப்படி தைச்சோமோ அது சேம் தான். ஓகே, ஓகே, அங்கிருந்து நான் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டேன். இப்போ அப்படியே கிராஸாக தைக்க போகிறோம். ஓகே, ஓகே, இது பார்த்தா தெரியும். இங்கிருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக அதே மாதிரி இதையும் தைக்கணும். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம அந்த ஆர்மோல் கர்வ் வந்து பேக்குக்கு எப்படி லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உல்ட்டாவாக திருப்பிட்டு இதோட வச்சு தைச்சோமோ அதே மாதிரி இதையும் சேம் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆர்மோல் கர்வும் வந்து அடித்து திருப்பிட்டோம். பேக்குக்கு எப்படி பண்ணமோ சேம் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணணும். இப்போ நம்ம பேக்குக்கு வந்து இப்படி வச்சு நம்ம கரெக்டாக இது மேலே இப்படி வச்சு நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணோம்ல பேக்குக்கு, அதே மாதிரி சேம் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் இப்படி வச்சு 2 சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி லேஸும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே,
நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆமோல் கட் இருந்ததில் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பக்காவாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட். ஸோ இந்த பேக் பார்ட் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிடுங்க, சைட் ஜாயின் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபினிஷ்ட். ஓகே, இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் லுக். பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.